இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிருஷ்ணன் ஜெயந்தி ஸ்பெஷல் பிரசாதம் அந்த கண்ணனுக்கு பிடிச்ச அவல் லட்டு தான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் விளாக்ஸ். இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்த்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லை கூட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அவல் லட்டு பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸால் தான் இந்த அவல் லட்டு பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்காக ஒரு 2 கப் அளவுக்கு அவலை இந்த மாதிரி பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அவல் எல்லாமே கொஞ்சம் கிறிஸ்பியாக மாறும். அது வரைக்கும் பொறுமையாக வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் பிரேக் பண்ணோன்னா ஈஸியாக பிரேக் ஆகணுங்க. இப்போ இது ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறட்டும், பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போது அதே பேன்லேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாங்க. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் ஏதாவது ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே பாதாம் முந்திரி சேர்த்தேன். இது கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதுலேயே திராட்சை கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் டபுள் சைஸாக ஆகணுங்க. அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துட்டேன். இந்த மாதிரி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம், இல்லைனா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது முன்னாடியே ஃப்ரை பண்ணி வச்சோம்ல இந்த அவலை மிக்சர் ஜாருக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கூலானதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே ஒரு 4 ஏலக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடியை வச்சுட்டு இதெல்லாமே கொஞ்சம் ஃபைன் பவுடர் ஆகிற வரைக்கும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்ணும் அப்படி இருந்ததுன்னா 1 கப் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3/4 கப் சேர்த்தேங்க. இது கூட ஒரு இந்த மாதிரி கொஞ்சம் பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ முன்னாடியே ஃப்ரை பண்ணி வச்சோம்ல ட்ரை ஃப்ரூட்ஸு, அது கூடவே தேங்காய் துருவல் எல்லாமே இருக்குல்ல, அதுலேயே இந்த பவுடரை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் இந்த பவுடருக்கு நல்லா பிடிக்கிற மாதிரி கையாலேயே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கின்னு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போது இதுலேயே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கொதிக்க வச்சு நல்லா ஆறின பாலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த பால் வேண்டானா இந்த பிளேஸ்லேயே மொத்தம் நெய்யாலேயே இந்த லட்டு பண்ணிக்கலாங்க. பால் போட்டால் என்னென்னா ஒரு 4-5 நாள் தான் ஸ்டோர் இருக்கும். அது இல்லாமல் நெய்யோடு நீங்கள் பண்ணிக்கினீங்கன்னா ஒரு 10-15 நாள் கூட இந்த லட்டுவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரி லட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கணுங்க. ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். உங்களுக்கு பால் ஒரே வாட்டி சேர்க்காம உங்களுக்கு கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. அவல் லட்டு நம்ம கிருஷ்ணனுக்கு எவ்வளவோ பிடிச்ச லட்டு நம்ம கூட வீட்லேயே ஈஸியாக இந்த மாதிரி பண்ணிட்டா பண்டிகை நாட்களில் கொஞ்சம் டைம் சேவிங் பிரசாதமாக இருக்குங்க. இது பிரசாதமானே இல்லைங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸில் கூட இந்த அவல் லட்டுவை எடுத்துக்கலாம். ஹெல்தி அண்ட் டேஸ்டி லட்டூஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய பிரசாதம் ரெசிபிஸ், ஸ்வீட் ரெசிபிஸ் எல்லாம் இருக்குது. அதோட லிங்க்ஸ் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சதோ அதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய் பாய்.